ஸோ கடைசி வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது மக் ஒர்க் பண்ணி இந்த ஆர்னமெண்ட்ஸு அதுக்கப்புறம் இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கெல்லாம் மக் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும், அந்த மக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற மக்குக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர், ஒரு நார்மல் டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக் பவுடர்னு சொல்லுவாங்க. இது எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஜஸ்ட்டு சாக் பவுடர்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. ஸோ அது நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அரபிக் கம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அரபிக் கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் கொஞ்சோண்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி தேவை. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுறது. இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு 3 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 3 ஸ்பூன், அதாவது ஃபஸ்ட்டு இந்த அளவில், அதாவது கேட்குற அளவில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஸோ செகண்ட் ஒரு ஸ்பூனு, ஸோ மூணாவது ஒரு ஸ்பூன். ஸோ இந்த மூணுத்தையும் போட்டு அந்த பவுடரை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி தட்டினீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஏன்னா டால்கம் பவுடர் மாதிரி நமக்கு வரணும். ஸோ அதுக்காக நான் கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணுறேன். ஏதாவது டஸ்ட்டு கல்லுகள் இருந்தது அப்படின்னா அதை நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக தான். ஸோ கடைசியாக கொஞ்சம் விட்டுருங்க, அதில் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து கம் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த அரபிக் கம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன். ஸோ அதே அளவு பார்த்தீங்கன்னா வாட்டர் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1:1. அதாவது 3 ஸ்பூன் நம்ம வந்து சாக் பவுடர் போட்டிருக்கோம், 1 ஸ்பூன் அரபிக் கம் அண்ட் 1 ஸ்பூன் வாட்டர். இது எல்லாமே ஒரே லெவலில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரே லெவல்னா அந்த ஸ்பூனோட லெவலில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு ரெடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணும்னாலும் நம்ம எடுத்து ஜஸ்ட்டு கம்மு மட்டும் விட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படின்றத நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும், தண்ணி இல்லாத மாதிரி. நல்லா நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிடும். கடைசியாக தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பதத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டாக நம்ம வந்து திக்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப ஓடிடவும் கூடாது, தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருந்ததுனாலும் நமக்கு வந்து இது பண்ண முடியாது. நம்ம இந்த பேஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கோல்கேட் பேஸ்ட்டு, அதை விட கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதோட லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது எடுத்து இப்படி ஊற்றினோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கடகடன்னு போகணும். அதாவது தோசை மாதிரி இப்படி ஊற்றினோன்னா சர்ன்னு விழக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஊற்றணும். நம்ம பேஸ் போட்டு சில இதெல்லாம் பண்ணுவாங்க. பேஸுனால் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடையெல்லாம் வச்சு அமைச்சு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். பட் இது டைரெக்டாக நம்ம ஆர்னமெண்ட்ஸு அந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக் ஒர்க் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டோட கலரும் இந்த போர்டோட கலரும் இந்த மக்கோட கலரும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ நான் அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியாது உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு போஸ்டர் கலர் எடுத்து, ஸோ அந்த போஸ்டர் கலரில் கொஞ்சோன்னு ஒரு மைன்யூட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் விட்டுக்கிறேன். ஏன்னா கலர் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக. இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேங்க, லைட்டாக கொஞ்சோண்டு இந்த ட்ராப் பெயிண்ட்டை வந்து நான் விடுறேன். ஸோ இது வந்து மேண்டட்ரி ஒர்க்கு கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம வீடியோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த கலரை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மக் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லோ கலரில் மாறிடும். ஸோ நான் அதில் போர்டில் உங்களுக்கு பண்ணி காமிக்கும் போது அந்த டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஓகே, ஸோ இந்த கலர் இப்போ வந்து நம்ம கலக்கி வச்சாச்சு. இதை நம்ம வந்து இந்த கோனில் போடுவாங்க இல்லையா, சில பேர் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது கோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே பேப்பர் இந்த மாதிரி
எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கும். ஸோ கேக் செக்ஷனில் போனீங்கன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. கேக்லாம் செக்ஷன் இருக்கும் இல்லைங்களா, கேக் செய்கிற ஐட்டம்ஸ் அந்த இடத்துல இந்த கோன் ஐட்டம், இந்த பேப்பர் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பட் இது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு 50% இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்தளவு இருந்தால் போதும். ஸோ ஜஸ்ட் இவ்வளோ சைஸ் இருந்தால் போதும். நான் இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இந்த அளவு கிடைச்சா இருந்தால் போதும் நமக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த மக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் அந்த அடியில் இருக்கிற வரைக்கும் போகும். ஸோ இன்னொருத்தவங்களோட ஹெல்ப்பை நம்ம வந்து எடுத்துக்கிறோம், ஏன்னா இதை போடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே வாட்டி போட்டாலும் ஓகே தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம இதில் போட்டுட்டோம். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா கடைசி வரைக்கும் போயிருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எண்ணில் நல்லா கொஞ்சம் நீவி விட்டுருங்க. இது ஒரு ப்ரெஷர் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணுறேன். இப்படி ஒரு முறை, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு முறை சின்ன சின்னதாக மடிச்சுட்டு வரேன். ஸோ இது எதுக்குன்னா அப்போ தான் லீக்கேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம அந்த டேப் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா, ட்ரேஸ் பண்ணும்போது அதை கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். இது ஒட்டுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா லீக்கேஜ் வராது வெளியில். ஸோ நல்லா எட்ஜிலலாம் நம்ம போட்டுறதுனால லீக்கேஜ் வராது, நல்லா கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ டைட்டாக நம்ம வந்து இதை போட்டுட்டோம், ஒரு கோன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த லைட்டாக டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப்புக்கிட்ட நம்ம வந்து லைட்டாக இழுத்து விடணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கிடைக்கும் போது அழகாக வரும். லைட்டாக கையிலேயே நீங்கள் ஓட்ட போடலாம், அல்லது மைன்யூட்டாக நீங்கள் வந்து சிசரில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா போதும், அழகாக இருந்தது எலாஸ்டிக் மாதிரி வந்து ஒரு ஹோல் விழுந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சிசரில் வச்சு குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதை ரஃப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு வேஸ்ட் பேப்பர்லலாம் கரெக்டாக வருதா இல்லையான்றதை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து அதில் இதோட திக்னஸ் எவ்வளோ வருது என்ன ஏதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணால் வெளியே வருதா இல்லையா அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஹோல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சைஸில் தான் வருது நமக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது அழகாக வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லைன் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி மைன்யூட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நீட்டாக வருது பாருங்கள். அந்த லைன்ஸாக இருக்கட்டும் சரி, ஏதாவது நம்ம போடணும்னா பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா, டிசைன் ஏதாவது போடணும் அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த போர்டில் அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஏரியா அதை மட்டும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். கையில் ஒரு டூத் ஸ்டிக் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஊசி மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்ற இடத்துல நீங்கள் அதை ஆரம்பத்திலே கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசைனில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நம்ம எந்தெந்த ஏரியாக்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் கையில் இருக்கிற இந்த வளையல், அப்புறம் தலப்பாகையில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் மட்டும், இந்த இடம் இந்த நடுவில், அப்புறம் மேலே, அப்புறம் இந்த இடம் கையில் இருக்கிற வளையல், இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த 2 இடம். ஓகே, ஸோ காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையல் இருக்கக்கூடிய இடம் அண்டு வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஒரு இடம், இவ்வளோதான். இந்த ஏரியாக்களில் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, தலப்பாகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா மேலேருந்து தான் வரணும். கீழேருந்து நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன், கை இப்படி மேலே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கைப்பட்டு இந்த இடம்லாம் கலைஞ்சிரும். ஸோ அதனால் எப்பயுமே பண்ணும்போது மேல் பக்கத்துலேருந்து கீழே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் அப்படியே 1 by 1 பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அப்பப்போ டிப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஸோ இப்போ இந்த எட்ஜில் ஏதாவது எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இப்படி டிப் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து முதல்லையே நம்ம வந்து இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த லிக்விடாக இருக்கும்போதே கரெக்ட் பண்ணலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடமும் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடம் ஃபில் பண்ணிவிட்டேன். அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்க போகிறோம்.
உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போர்டை திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திக்னஸ் அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டூத் ஸ்டிக் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கோல்டு ஒட்டும் போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ சைஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நமக்கு பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனாக இருந்தால் போதுமானது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ தான் வருது டிசைன், மற்றதெல்லாம் பெயிண்டிங்கில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ மேலே ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இதை லெவல்ஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா போதுமானது. ஸோ நான் ஒரு டூத் ஸ்டிக் எடுத்து ரொம்ப மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களோட அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் குண்டாக இருக்குது, அண்ட் மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லை. ஸோ ஏதாவது எட்ஜ் இருந்ததுன்னா அதை கழிச்சு விட்ருங்க, எல்லாம் அது வந்து உங்களுக்கு கோல்டு ஓட்டும் போது குத்தி கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சரியாக வரலைன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த தப்பும் கிடையாது. இப்போ மேலே இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருக்கிறத நம்ம போட்டுடலாம். ஸோ நம்ம ஒன்று டச் பண்ணாமல் போடும்போது இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ரெஷன் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து எதையும் டச் பண்ணாமல் போடுறேன். அகைன் டூத் ஸ்டிக் வச்சு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விட்டுக்குங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா. சின்ன சின்ன மைன்யூட் மிஸ்டேக் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வந்து கோல்டு ஒட்டும் போது நமக்கு சரியாயிடும். பட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, ஷேப் தெரியல அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இதை கொண்டு வந்துட்டோம். அண்ட் அதே மாதிரி கையில் இருக்கிற வளையலை போட்டுடலாம். ஸோ அப்புறம் கழுத்தில் இருக்கக்கூடிய ஆர்னமெண்ட்ஸ். இதெல்லாமே டிசைன் பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம ஒட்டி பார்க்கும்போது தான் அதோட டிசைன் உங்களுக்கு அவுட்புட் என்னன்றது தெரியும். கோல்டெல்லாம் இப்போதைக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரலாக மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு தேவையான அந்த ஜுவல் செட்டப் மாதிரி நம்ம ஓரளவுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் ஒரு சின்ன மைன்யூட் மிஸ்டேக் பாருங்கள். ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து இங்கே வரணும், பட் ஆனால் இங்கே போட்டோம். ஸோ அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நீங்கள் வச்சு தொடச்சி எடுத்தீங்கனாலே வந்துடும். ஸோ அந்த இடத்துல யானையோட தந்தை இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன கேப் மாதிரி நான் விட்டுறேன். அந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கு மேலே தந்தை இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை விட்டுடுறோம். விட்டுட்டு அப்புறம் இந்த ஆர்னமெண்ட்ஸோட கண்டினியூட்டி இங்கே தான் வரும். அப்புறம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த எட்ஜில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கையில் இருக்குது பாருங்கள். ஸோ மேலே இந்த பக்கம்லாம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இருக்கிறது நம்மளோட வயிற்றில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த அளவு தான் நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ அப்பப்போ டச் ஆகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரே ஒரு வளையல் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கால் இன்னொரு காலில் அது தெரியல, ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இந்த பேஸ் கொடுத்துடலாம் இங்கே. ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஓட்டிட்டோம். இந்த ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ வேணும்னா நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வந்து அப்படியே பிளெயினாக கூட நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன முத்து முத்தாக இருக்கிற மாதிரி சில இது கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு என்னென்னா அந்த இம்ப்ரெஷன் பண்ணும்போது நமக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அதே மாதிரி இங்கே கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மைன்யூட்டாக நான் கொடுத்துக்கிறேன், அந்த டிசைன் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மக் ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது இது காயணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகுது இது காஞ்சாதான் நம்ம அடுத்த ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ மறுபடியும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.